பிடிக்கும்? கதை யாருக்கா வேணும்? கதை யாருக்கா பிடிக்கும்? டிங்கு எங்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கதை ரொம்ப பிடிக்கும். டிங்கு சொல்ல டிங்கு ஒரு கதை. சரி டிங்கு. கேள்வி கேட்பீங்களா? சரி சரி. கடைசியா ஃபர்ஸ்ட்லயா? கடைசியா டிங்கு கேள்வி கேட்பாங்களா? சொல்லுங்க. ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? யாரும் யார்கிட்டயும் பேசக்கூடாது. செவுத்த சாய் வேண்டாம். கொஞ்சம் செவுத்த வயசானவங்க சாய்வாங்கப்பா. திரும்பிங்க. ஓகே டிங்கு நீ சொல்லு. சரி, ஒரு ஊர்ல என்னது? ஒரு ஊரு எனக்கு கேட்க மாட்டேங்குது. காது சரியா? வாத்தா? நான் பாத்ரூம்னு சொல்லி நினைச்சுட்டு வாத்து 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 தட்டு. சரி டிங்கு. எத்தனை? 5. ஓகே ஓகே. பின்னாடியே வர சொல்லுச்சா டிங்கு? ஓகே டிங்கு. தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனாங்களா? சரி சரி, போய் சரி சரி. அம்மா பின்னாடி நடந்து போச்சா? சரி டிங்கு. அச்சோ, ஒண்ணு கேட்க அம்மா பேச்சு கேட்கவே இல்லையா? அச்சோ, அம்மா பேச்சு கேட்காதனால அந்த ஒரு குட்டி என்னாச்சு? ஐயோ பாவம் டிங்கு, பாவம் ஆச்சு. தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன டிங்கு பண்றது? கீழ்படிடுமா? சரி சரி டிங்கு, கீழ்படிஞ்சா நம்ம தண்ணியில் அடிச்சுட்டு போக மாட்டோமா? சரி டிங்கு, அப்புறம் சரி. அப்படியா? பிள்ளைங்க நீங்க அப்பா அம்மா கீழ்படிவீங்களா? கீழ்படிவீங்களா? சரி டிங்கு, எங்க பிள்ளைங்கள அப்பா அம்மா கீழ்படிவாங்க மாட்டீங்கோ? சரி டிங்கு, சரி சரி. யாரும் அப்பா அம்மா கீழ்படிவீங்க? ஓகே டிங்கு, இது வேதத்துல ஒரு வசனம் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க ஏசப்பா? எல்லாம் சேர்த்துலாமா? பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். டிங்கு, ஒரு டவுட் டிங்கு. பிள்ளைங்க அப்பா அம்மா கீழ்ப்படினா பீடி எல்லாம் போய் வாங்கி தரலாமா? கடையில போய் பீடி பீடி அப்பா பீடி வாங்கிட்டு சொல்லலாமா? ஏன் டிங்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொன்னார், நீ தானே சொன்ன? ஓ, கர்த்தருக்குள் கீழ்ப்படிக்க மாட்டீங்க. சரி சரி, அப்ப என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கு போகணும். சரி ஓகே டிங்கு, அப்ப நல்லதுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிக்கணுமா? ஓகே, எங்க பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி கேள்வி கேட்க எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. சூப்பர், 5 வார்த்தை. வெரி குட். இல்ல பின்னாடி இருக்க பையன் கரெக்டா சொல்றான். எத்தனை வார்த்தை? அப்பா எத்தனை வார்த்தை? 6. இது பாருங்க, 5 குட்டி வார்த்தை. அம்மாவுடைய வார்த்தை யாரும் சேர்க்காம கேட்டீங்களே. எத்தனை வார்த்தைன்னு கேட்டா எத்தனை சொல்லணும்? ஓகே, 6 வார்த்தை. சரி டிங்கு,
அப்புறம் ஓகே, அப்புறம் சூப்பரா நீங்க நல்ல ஸ்டோரி சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? சரி டிங்கு, என்ன பாட்டு ஆடுவீங்க? அது ஏசப்பா பாட்டு தான் சொன்னேன் டிங்கு. என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? என்ன பாட்டு பிடிக்கும்? உருட்டு பாட்டு இருக்கீங்களா? சரி, பிடிக்கும் போது போட்டுடுங்க. உருட்டு உருட்டுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடலாமா? ஓகே ஓகே டிங்கு, thank you so much. டாடா பை. எல்லாம் டாடா சொல்லுங்க. அப்ப இங்க தான் இருக்கேன். அக்கா வாங்க. அக்கா வாங்க. வாங்க அக்கா. இந்த அக்கா ஒரு கை தட்டிடுங்க. ரெண்டு அக்கா ஒரு கை தட்டிடுங்க பார்க்கலாம். ஓகே, பாட்டியா சூப்பரா ஆக்டிவா இருக்கலாம். ஓகே, தள்ளி வாங்க. நீங்க வீட்ல உங்க பேர் என்னப்பா? கெவின். கெவின் ஒரு கை தட்டிடுங்க. நீங்களே நம்ம பேர் ரித்திகா. ஓகே ரித்திகா நல்லா கை தட்டிடுவாங்களா? ஓகே சரி. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம்னா அழகு போட்டி. அழகு போட்டி வச்சுக்கலாமா? அவங்க கண்ணை போடக்கூடாது. இந்த பவுடர் நீங்க எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கை காமிங்க. ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு தான் அவங்க அழகுபடுத்துறாங்க. ஓகே, பவுடர் யூஸ் பண்ணி அவங்க எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அழகுபடுத்தணும். 1 2 3 சொல்லுவேன், அப்புறம் தான். ஓகே ஓகே, இந்த பவுடர் யூஸ் பண்ணி நீங்க இவரை எவ்வளவு அழகுபடுத்துறீங்களோ கவனிங்க. மாத்திங்களா? சரி ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா. ஓகேவா? நம்ம 1 2 3 சொல்லலாமா? இது 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4. எவ்வளவு அழகுபடுத்துறீங்களோ அழகுபடுத்தலாம். 5 6 7 8. ஸ்டார்ட் பண்றா. 9 10. ஸ்டாப். தம்பி கவனிக்கணும். ஸ்டாப் பண்ண விட்டுருங்க. ஓகே, உங்க கை கவனிங்க. இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர் என்ன பண்ணாரு? இவ்வளவு அழகு கொடுக்கிறார். இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு. கண்ணை போடக்கூடாது. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே 1 2 3 ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் 1 2 3 ஸ்டார்ட். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Stop. Okay, அப்படியே ரெண்டு பேரும் அங்க பாருங்க, ஆடியன்ஸ் பாருங்க. ஓகே, ரெண்டு பேரும் பக்கத்துல வாங்க. இதுல யார் ரொம்ப அழகா இருக்கிறாங்க? ஸ்டாப். டீச்சர் சொல்லுங்க. யார்? டைம் கொடுங்க. நித்திக் யார் அழகுபடுத்துறா? அப்ப இவருக்கு தான் gift. தேங்க் யூ. போய் உட்கார்ந்துக்கலாம். ஓகே சரி. இப்போ இந்த கேம்ல என்ன கத்துக்கிறீங்கன்னா, எதற்காக இந்த கேம்னா நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பை என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நானு சரியா பயன்படுத்துவேன். சரியா? ஸ்கூல்ல எல்லாம் போட்டி எல்லாம் வைப்பாங்க தெரியுமா? என்னென்ன போட்டி வைப்பாங்க? கட்டுரை போட்டி, டிராயிங் போட்டி, அப்புறம் ரன்னிங் ரேஸ், வேற இப்படி இதெல்லாம் கூப்பிட்டா நம்ம உடனே பேர் கொடுத்து என்ன பண்ணிருக்கோம்? போயிடும். தேங்க்யூ. நல்லா கேட்டுக்கீங்களா? ஓகே சூப்பர். தாத்தா உருடு சரி. கவனிங்க. செகண்ட் அடுத்து ரோசி வந்து நம்மளுக்கு ஒரு நாடகம் காமிக்க போறாங்க. ஓகேவா? ரோசி டீம் கூப்பிடலாமா? ரோசி நம்மளுக்கு ஒரு பப்பட் ஷோ செஞ்சு காமிக்க போறாங்க. இதுல அவங்க என்ன செய்யறாங்கன்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே ரோசி ரெடியா?
நெக்ஸ்ட் ரோசி வர வைக்கலாமா? ரோசி வா. ஓகே வர வைக்கலாமா? 1 2 3 கம் கம். கம் ரோசி. ஸ்டாப். அமைதியா இருந்தீங்கன்னா புரியும். ஓகே 1 2 3 ஸ்டார்ட். கம். காப்பாத்துங்க. காப்பாத்து. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஐயோ அம்மா காப்பாத்துங்க. என்ன இது? யாரோ இந்த நேரத்துல வந்து காப்பி ஆத்துங்கன்னு சவுண்ட் பண்றது. இந்த நேரத்துல இந்த இடத்துல யாரு காப்பி இப்ப தராங்க? காப்பாத்துங்க. ஓ, காப்பாத்துங்கன்னு சவுண்ட் போடுறாங்களா? ஐயோ, இது யாரும் கீழே குடிக்கணும் வந்திருக்காங்க. ஐயோ, பாத்துக்க சின்ன பொண்ணா இருக்கு. ஏமா தான் என் கைப்பிடி மெல்ல மேலதான். ஐயோ, பார்த்து சீக்கிரம். பொறுமையா மேலதான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. என் பேரு ஸ்வீட்டி. நான் நடந்து வரும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். கால் வலிக்கு பள்ளத்துல விழுந்துட்டேன். உங்க பேர் என்னன்னா? என் பேரு பெனி. இனிமேல் பார்த்து வாமா. எங்க குளிருக்கெல்லாம் பார்த்து நடக்கணும், சரியா? நான் இங்க பக்கத்துல இருக்கிற அங்கிள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, உங்க மேல சேறு முட்டி இருக்குது. Dress வேற கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்குது. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். நான் வேணும்னா என்னுடைய Dress ஒன்று உங்களுக்கு தரட்டுமா? ஸ்வீட்டி, யூ ஒரு கேர்ள், நான் ஒரு பாய். உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நான் போடக்கூடாது. போட்டா ரொம்ப காமெடியா இருக்கும். எனக்கு எதுவும் தர வேண்டாம். பத்திரமா வீட்டுக்கு போ. உங்க பெரிய மனசுக்கு உதவி செய்யற நல்ல குணத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. இந்த தியாகத்தை நான் உனக்கு சொன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நிறுத்தும். யாருன்னா அவரு என்ன செய்தாரு? அவருதான் ஆண்டவராகிய இயேசு. அவர் உன்னையும் என்னையும் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரையும் தேடி பரலோகத்தை விட்டு இந்த பாவம் நிறைஞ்ச பூமிக்கு வந்தாரு. அவர் நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையா மாற்றுவதற்காக சிலுவையில் அவர் பலியானாரு. அதோட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இப்போ ஜீவிக்கிற தேவனா இருக்கிறாரு. நீயும் அவரை நோக்கி ஜெபிப்பேயானால் நீயும் அவருடைய பிள்ளையா மாறி ஆசீர்வாதமா வாழ முடியும். நானும் ஆண்டவர் இயேசுவே உங்களுக்கு பிடிக்காத பாவ குணங்களை மன்னிச்சு என் இதயத்திலே வந்து தங்குகிறேன் என்று ஜெபித்து அவர் பிள்ளையாக வாழ்வேன். உங்களை மாதிரி நானும் என்னால முடிச்ச உதவியா அடுத்தவங்களுக்கு செய்வேன்டா. ரொம்ப சந்தோஷம் ஸ்வீட்டி. எங்க அங்கிள் வீட்டுல சிஎஃப் ஊழியத்தில் இருந்து போட்ட என் அடைக்கலம் நீர் அப்படிங்கிற வீடியோ செடி வாங்கி வச்சிருக்காங்க. அதை நான் பார்க்க போறேன். உனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரியா நீயும்? சரிண்ணா, நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துடுறேன். சரி ஸ்வீட்டி, சீக்கிரம் சொல்லிட்டு வா. ஓகே, கவனிச்சிங்களா யாரும் வந்தாங்கன்னு? யாரு? ரோசியா ஸ்வீட்டியா? நான் ஏன் பேரை மாற்றி சொன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னு பாக்குறது தான் நான் சொன்னேன். அவங்க பேர் என்னது? ஸ்வீட்டி. அவங்க ஸ்வீட்டி என்னன்னாங்க? குட், நல்லா கை தட்டிங்க. கரெக்டா கவனிச்சுக்க தம்பி. எங்க விழுந்துட்டாங்க? பள்ளத்துல விழுந்து. யார் வந்து காப்பாத்துனா? யாருமே தெரியாத ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மத்தவங்களுக்கு தம்பி பேர் என்னப்பா? சாலா, விஷால். நல்லா உட்காருங்க. அப்ப நம்ம இந்த கதையில என்ன கத்துக்கிட்டோம்? வெரி குட், எந்திரிச்சுங்க. சூப்பர், நல்லா முன்னாடி இருக்க. நல்லா கை கேட்டுக்கலாமா? ஓகே, மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, குட் பை, சூப்பர். ஓகே, இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? மற்றவங்களுக்கு நீங்க சீக்கிரமா மேட்ச் போட்டீங்க, நீங்க நல்லா படிச்சிட்டீங்க. ஒருத்தவங்க 2 பேரும் விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. அக்கா என்னக்கா பண்ணலாம்? உங்கள ஒண்ணு பண்ணலாமா? இடமாத்த உட்கார வைக்கலாமாக்கா? அக்கா இங்க எந்திரிங்க. சரி, கவனிங்க. அப்போ நம்ம சீக்கிரமா படிச்சிட்டோம் அல்லது நம்ம எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரியா? நீங்க உதவி செய்யறதால நீங்க உதவி தேவைப்படும் பொழுது ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஓகே ஓகே, நம்ம உதவி செஞ்சா ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். ஒரு மேஜிக் ஷோ பார்க்கலாமா? Are you ready? I am ready. Okay. சரி. கவனிங்க, இது எப்படி இருக்கு?
ஒரு கிளாஸ்ல வெறும் தண்ணி. சரியா? இது ஒரு விதமான பாவம். ஓகேவா? இது என்ன பாவம்? பொய் சொல்ற பாவம், கெட்ட வார்த்தை பேசுற பாவம். வேற உங்களுக்கு என்ன பாவம் தெரியும்? திருடுறது. வெரி குட். திருடுறது, குடிக்கிறது பாவம். வேற கெட்ட வார்த்தை பேசுற பாவம், பொய் சொல்றது. என்னது? பொய் சொல்றது பாவம். வேற புரியல. சரி, இதெல்லாம் நம்ம பண்றோமா? இல்ல, நம்ம எல்லாம் கண்ணுல பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்ப அது பண்றது கண்டிப்பா என்னது? பாவம். ஏசப்பா வெறுக்கிறார். சரியா? ஏமாத்துறது பாவம். ஓகேவா? என் கையில என்ன இருக்கு இப்போ? பாவம். சொல்லுங்க, என்ன இருக்கு? ஓகே, இந்த பாவம் இந்த தண்ணிக்குள்ள நான் ஊத்துறேன். இது என்னது? இதுதான் நம்ம லைஃப். ஓகே, இது என்னது? நம்மளுடைய வாழ்க்கை. சரியா? உங்களோட பேர் சொல்லுங்க. யாராவது பேரு? ஓவியா. சரியா? என்னது? ஓவியாவோட லைஃப் தான். சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு, அழகா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப எப்படி இருக்கு? தம்பி, நீ எந்திரிச்சு எடுத்துக்கோ, நல்லா தெரியும். பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அழகா இருக்கு. பாவம் வருது பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. பொய், கெட்ட வார்த்தை, அப்புறம் திருட்டு, ஆமா, ஓகே, ஸ்மோக்கிங், இதெல்லாம் வந்துருச்சா? இப்ப வந்ததுக்கு அப்புறம் அது என்னதுன்னு பாருங்களேன். முதல்ல எப்படி இருந்துச்சு? வெள்ளை கலரா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? ரெட் கலர்ல இருக்கா? சரி, அப்படியே இங்க பாருங்க. நம்ம லைஃப், அழகா இருக்கிற லைஃப் அப்படியே மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. பொய் சொல்லும் போது, கெட்ட வார்த்தை பேசும்போது நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறுது? அப்படியே மாறுது. சரியா? இப்ப மாறி 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 இப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப அழுக்காகுது. நம்ம லைஃப் என்னவா வருது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் ஸ்டா வச்சு கலக்கினேன், ஏதாச்சும் ஆச்சா? ஒண்ணுமே ஆகல. சரியா? இப்போ இந்த சிலுவை எதை குறிக்கும் தெரியுமா? சிலுவை பார்த்திருக்கிறீங்களா? இந்த சிலுவையில என்ன நடந்திருக்கு? ஏசப்பா மரிச்சாரு. நம்முடைய வெரி குட், சூப்பரா சொல்றீங்க, வெரி குட். ஏசப்பா நம்மளுக்காக இந்த சிலுவையில் என்ன கொடுத்தாரு? மீட்பை கொடுத்தாரு, பலியானாரு, பாவத்தை மன்னிச்சாரு இல்லையா? இப்ப இது யாரோட லைஃப்னு சொன்ன? ஓவியாவோட லைஃப் இல்லையா? இந்த ஓவியாவோட லைஃப்ல ஏசுசாமி உள்ள போறாரு. உள்ள போன உடனே அவருடைய வாழ்க்கையில ஏசுசாமி இருக்கிறாரு. அவருடைய பாவம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சொல்லுங்க, ஏசப்பா, எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கைய மாற்றுங்க. பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? கை தட்ட மாட்டீங்களா? பாவமா நினைவு வாழ்க்கையில ஏசப்பா எனக்குலாம் வந்தாரு. வந்த உடனே என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு? எப்படிமா மாறுச்சு? பரிசுத்தமா மாறுச்சு, அழகா மாறுச்சு. என்ன என்ன எப்படி மாறுச்சுப்பா? ரித்திக் எப்படி மாறுச்சுப்பா? ஏசப்பா நம்மளை பாவத்துல இருந்து மீட்டுக்கிட்டாரு. அப்ப நம்ம பொய் சொல்லலாமா? கெட்ட வார்த்தை பேசலாமா? ஓகே, ஏசாமி நம்மளை ஏற்கனவே நமக்காக சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. நீங்க பொய் சொன்னீங்க, கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்க மறுபடியும் ஏசப்பா சிலுவையில் அரையிறீங்க. அரைஞ்சா அப்ப ஏசப்பா வலிக்குமா வலிக்காதா? சரி, அப்ப நம்ம பாவம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு பிடிச்சிச்சு? அப்ப ஏசப்பா நம்ம வாழ்க்கை வந்தா நம்ம வாழ்க்கை அழகாய் மாறும். ஓகே, அப்போ ஏசப்பா நம்மளுக்கு எதுக்கு வந்திருக்காரு? நம்மளுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் இல்லையா? அந்த 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 ஸ்வீட்டி அக்கா கீழே பள்ளத்துல விழுந்தாங்க, அவங்க தூக்கி எடுத்தது போல இந்த வாழ்க்கையில ஏசுசாமி நம்ம வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கை பாவமா இருக்கிற வாழ்க்கையை எப்படி மாத்துறாரு? பரிசுத்தமா மாத்துறாரு, அழகா மாத்துறாரு. ஓகேவா? ஓகே, இன்னொரு பப்பர்ஸ் பார்க்கலாமா? டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமா, ஓவா. சரி, இன்னொரு பப்பர்ஸ். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் வந்து நம்ம விளையாடுறான், சாத்தான் வந்தா நம்ம வாழ்க்கை என்னவா மாறுதுன்னு பாத்துடலாமா? சரி, அது பார்க்கலாமா? லெட்டர் பார்க்கலாமா?
சாத்தான் பார்த்துடலாமா? சரி, 1 2 3. ஆர் யூ ரெடி? ஓகே, சாத்தான் நல்லா ரெடியா இருக்கட்டும். நம்ம சொன்ன உடனே வந்துருவாங்க. வர சொல்லலாமா? ஓகே, ஆர் யூ ரெடி? சொல்லுங்க, டயர்ட் ஆயிடுச்சா? பசி ஆயிடுச்சா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ், ஐ அம் ரெடி. ஓகே ஓகே. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தா என்னெல்லாம் பண்றான், நம்ம வாழ்க்கை எப்படியா மாறும் பார்த்துருவோமா? பார்க்கலாமா வேண்டாமா? பின்னாடி தனியாக பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஓகே ஓகே, 1 2 3 சொல்லலாமா? 1 3 ஸ்டார்ட். எப்போதும் கெட்டவனாவே பாப்பியா? இல்ல உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப தப்பா படுது. நீ பைக்ல கிளம்பா. நான் உன்னை என்ன சொன்னேன் இப்போ? எதுக்காக எனக்கு போன் மிரட்டுற? நீ போன தடவை என்னை ஏமாத்தி வச்சுட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைய தப்பா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நீ வந்தாலே ரொம்ப கெட்டது. நீ பைக்ல கிளம்பி போய். டேய் கோபப்படாது. ஒரு வாட்டி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. அதுக்காக இப்படியா? தயவு செய்து மன்னிச்சு விடா. உன்னை பார்க்கும் போது ரொம்ப கோபம் வருதுடா. டேய், ஏன்டா அவளை கோபப்படுற? பைபிள் என்ன சொல்லுது? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உன்னை நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், யாரையும் துன்பப்படுத்த கூடாதுன்னு தானே பைபிள் சொல்லுது. அடடா, உனக்கு எப்படிடா இந்த பைபிள் சொல்ல தெரியும்? பாத்தியா, உன் கூட சேர்ந்து நானும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா திருந்திட்டேன். நீ என்ன பார்த்து தப்பா நினைச்சிட்டு இருக்கிய? அப்படியா? ஆமா. பைபிள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நான் நல்லவனா மாறிட்டேன். என் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? சரி, நானே உன்னை நம்புறேன். ஆனா இந்த டைம் நீ என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன். நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நான் உன்னை எதுவுமே செய்ய சொல்லல. சரி, நீ பைபிள் படிச்சு திருந்துங்க அப்படின்னு சொல்றதுனால உன்னை சேர்த்துக்கிறேன். சரியா? ஆனாலும் உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ செய்ய சொல்றது நான் செய்ய மாட்டேன். ஓகேயா? ஓகேடா, ஓகே. ஜெனி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம்? நாளைக்கு என் கூட வெளியே வரியா? நாளைக்கா? ஆமா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சாடா? ஞாயிற்றுக்கிழமை தான். நான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அது மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே. நான் சர்ச்சுக்கு போகணும்டா. சார்ஜ் தானடா, அடுத்த வாரம் போகலாம். நான் வந்து துபாய்க்கு போறேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன்ல. நீ வந்து டிக்கி கூட தான் போற. என் கூட வர மாட்டியா? ஓ, அப்படி சொல்றீங்க? ஆமா, துபாய் போறியா? துபாய்க்கு போறேன். சரி, நீ ரொம்ப திருப்பி பைபிள்ல சொல்லலாம் சொல்றதுனால ஆமா, நான் உன்னை நம்புறேன். சரி, நாளைக்கு நம்ம வெளியே போய் ஜாலியா வரலாம். நீ செய்யறதுன்னு நீ சொல்றதுன்னு செய்ய மாட்டேன். நீ எதுவுமே செய்ய வேணாம். என் கூட வந்தா மட்டும் போதும். வந்தா மட்டும் போதுமா? ஆமா. சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். சரியா? சரி, பாய். Bye. The next day. ஓகே குடி, காலம் தாத்தா 5 மணி ஆகி போச்சு. நம்ம பைபிள் படிப்போம். சரியா? யாருக்கு? டேய் சாதா, இது இந்த மாதிரி போகுதுங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் பைபிள் படிச்சிட்டு இருக்கேன்டா. பைபிள் படிச்சிட்டு இருக்கியா? நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? துபாய்க்கு நாளைக்கு போறேன். இன்னைக்கு நம்ம வெளியே போகணும்னு சொன்னேன். சரி, நான் 9 மணிக்கு போறேன்டா. 9 மணிக்கு போய் நம்ம எப்போ திரும்பி வரணும்? இப்போ நம்ம போனாதான் ஒரு கிலோமீட்டர் போய்க்கலாம். நீ பைபிள் படிக்கிற நேரத்துல நம்ம எவ்வளவு தூரம் போய்க்கலாம் தெரியுமா? அப்படியா? ஆமா. இப்பவே போகுமா? ஆமா, போகணும். சரி, ஒரே வருஷம் படிச்சிருக்கேன். ஒரு வருஷம் நான் உனக்கு மசாலா சொல்லி தரவா? உனக்கு தெரியுமா? எனக்கு நிறைய மசாலா தெரியும். அப்படியா? என்ன? நான் சொல்ல திரும்பி சொல்றியா? சொல்றேன். துன்மார்க்குடைய இன்னொருடைய ஆலோசனை நடவாமலும் இந்த ஆலோசனை நடக்காமலும் பாவிகளோட வழியே பாவிகளோட வழியே வெல்லாமலும் இல்லாமலும். சரிடா, இப்படியே சொல்லிட்டே இருந்தா நம்ம போக அவனை சொல்லிட்டேன். ஓகேயா? சரி, முன்னாடி போயிட்டு அப்படியே சொல்லிட்டே போ. நான் பின்னாடி சொல்லிட்டே வரேன். சரியா? ஓகே. அடுத்த நிமிஷம் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் பரியாசக்காரன் உட்காராமலும் உட்காராமலும் உட்காராமலும்
இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா போச்சு. ஆமா ஆமா, நான் கூட நீ ஏதாவது தப்பு பண்ண சொல்ல நினைச்சேன். நீ என்னை நல்லா பாத்துக்கிட்ட, ரொம்ப அன்பா நடந்துக்கிட்ட. நீ நானும் பேசுறேன். நானும் சொன்னேன்ல, நான் திரும்பிட்டேன், நல்லவன்னு. நான் நல்லவன் தானே? ஆமா, நீ நல்லவனா? அப்பாடா, வந்த வேலை கச்சிதமா முடிஞ்சிருச்சு. என்னது கச்சிதமா முடிஞ்சா? என்னது? இல்ல உன் கட்சி தொடங்கிருக்காங்க, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்ற? துபாயில கட்சி நடத்துறாங்க. துபாய்க்கு போறோமா? துபாய்க்கு போகல. என்ன சொல்ற? மாறிடுச்சு, தூத்துக்குடி போறான்னு இருக்கேன். ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டேன். அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்ககிட்ட ஒரு சில வேலை இருக்கு, முடிக்கணும். அப்படியா? ஆமா. சரி சரி, என்ன ஐடியா இருக்கோ அவங்க ஒரு நல்வழிப்படுத்தணும்ல. ஆமா ஆமா, சரி நீ திரும்பி எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கிளம்பி போ. சரியா? டைம் ஆகி போச்சு. என்னடா இது, என்னோட மீசை என் வாயில வந்து வந்து மாட்டேங்குது. நேற்று என்னடா லூசு மோசமா போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. யாருது? ஏய் ஆறு, நான் நல்லா இருக்குது இருக்கட்டும். நீ நேற்று ஏன் சர்ச்சுக்கு வரல? ஊசுத்த போயிருந்தியா? சாத்தான் கூட எங்கடா போயிருந்த? திரும்பிட்டானா? என்ன வசனம் சொல்லி கொடுத்த? அதாவது தும்மா கூட ஆலோசனை நடவாமலும், பாடலோட வழியில் இல்லாமலும், பரிவசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும். மண்டையில போடுவான் பாத்துக்கோ. அவனே சொல்றான் தும்மா கூட ஆலோசனையில் நடவாமலும்னு. நீ எதுக்குடா அவன் பின்னாடி போனா? ஒன்னது தப்பா போனலையா? நேற்று பாஸ்டர் பாட சொல்லியிருக்காரு, நீ வாட்டுக்கு பாடாம போயிட்ட. அவர் என்னன்னா என்னைய பாட சொல்லிட்டாரு. நான் பாடுறேன், வாய்ஸ் ஒரு பக்கம் போகுது, மியூசிக் ஒரு பக்கம் போகுது. பாடாத ஒரு குற்றம் இல்லடா, ஆண்டவரை தேடாததுதான் குற்றம். ஆமா, பைபிள் வசனம் எல்லாம் படிச்சியா இல்லையா? வரமண்டா. ஆமா, அவன் பாரு உன்னை பைபிள் வசனமும் வாசிக்க விடாம உனக்கு எடுத்துட்டான். ஒண்ணு மட்டும் இல்லடா, ஏசப்பாவையும் பைபிள் வசனத்தை வச்சுதான் கவுத்தான். அத அடுத்த ஒரு பக்கத்தோட நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். உனக்கு வசனம் தெரியுதாடா? எங்க பார்க்க இதெல்லாம் நல்லா சொல்லு. என்னமோ தப்பே பண்ண சொல்லியே அப்படின்னு போயிட்டேன். ஆனா தேச தேட வந்துட்டேன். இப்படிதான் ஆரம்பிச்சு பல தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களும் பாத்துக்கங்க, பிசாசு வந்து இப்படிதான் நம்மளை கவுக்க ட்ரை பண்ணுவான். நீங்களும் அதனால ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மறந்துடாதீங்க, ஆண்டவரை தேட மறந்துடாதீங்க, நம்மளோட டைனிங் கிட்ஸ் கேட்கலாம் தவறாம வந்துருங்க. சரி ஜாக்கி, நம்ம கிளம்பலாமா? சரி குட்டை, நம்ம அடுத்த ஒரு பப்பு உலகத்துல மீட் பண்ணலாம். சரி குட்டை, பாத்தீங்களா, இவங்க 2 பேர் வந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் யார் வந்தா? ஒரு நல்ல பையன் இருந்தா, சாத்தா வந்தான். அவன் என்ன பண்ணனா? எங்க கூட்டிட்டு போனா? சர்ச்சுக்கு போகாம துபாய் போலான்னு சொல்லி, நான் துபாய் போறேன் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு போய் பண்ணலாமா? அப்போ சாத்த நல்லா திரும்பி உட்காருங்க. அப்ப சாத்தான் சொல்ல நம்ம கீழ்படிக்கலாமா? கீழ்படிஞ்சா என்ன ஆகும்?
நல்ல பசங்களா இருக்கிற நம்மள பிசாசு என்ன பண்ணிடுவான்? கெடுத்து போட்டுருவான். சரியா? அப்ப பிசாசு சொன்ன கேட்க கூடாது. யார் சொன்ன கேட்கணும்? சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? ஓகே, யாரெல்லாம் போவீங்க சண்டே சர்ச்சுக்கு? ஓகே, சண்டே கிளாஸ்க்கு யாரெல்லாம் போவீங்க? ஓகே, வருஷம் யாரெல்லாம் விபிஸ்க்கு வருவீங்க? ஓகே, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பாக்கு நல்ல பிள்ளைங்களா இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஓகேவா? சரி, உங்களுக்காக ஒரு ஷோ, மேஜிக் ஷோ பண்ணலாமா? யாரெல்லாம் மேஜிக் ஷோ பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஓகே, பார்க்கலாம். ஓகே, சரியா? இந்த தண்ணி என்ன பண்ணுனா நம்ம சொல்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? வெளியே ஏதாவது ஃபுட்டா இருக்கா? ஸ்டேட் டப்பா, சின்ன டப்பா, சும்மா ஒரு சின்ன கப்பு டப்பா, சின்ன பக்கெட், மக்கு, சின்ன பக்கெட், ஏதாவது ஒன்று. ஓகே, இவங்கெல்லாம் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் போதும் ஸ்டார், அதை கொஞ்சம் வைங்க, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு வச்சு தேங்க்யூ ஸ்டார். சரி, உடம்பு வச்சு ஒன்று மட்டும் வைங்க, ப்ளூஸ் மட்டும் வைங்க. அதான் ஓகே, கவனிங்க. சரி, என்ன இருக்கு இதுல? என்ன இருக்கு? குடம் இருக்கு. சரியா? இந்த குடம் என்னவாகும்னா தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? என்ன கொடுத்துட்டே இருக்கும்? ஓகே, அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு தடவை அப்பா வந்து ஒரு விபத்துல என்ன பண்ணாரு? சாஞ்சு பாருங்கம்மா, அப்புறம் எல்லாம் செஞ்சு வருவாங்க. திரும்பி உட்காருங்க. அவங்க அப்பா என்னாரு? விபத்துல ஒரு மறிக்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப யாரா இருக்கிறா? அவங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க போய் ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, ஏமா உங்கள்கிட்ட என்னமா இருக்கு அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் குடத்துல என்னதான் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன இருக்குன்னு சொன்னாங்களா? என்ன இருக்கிறாங்களாமா? என்னதான் இருக்குன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க இருக்கிற எண்ணெயை கொண்டு வா. எவ்வளவு இருக்கா? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயை என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? ஊத்த அப்பா அப்படியே நடந்துகிட்டே இருக்காமா. சரியா? இந்த டப்பா ஊத்தியாச்சு, இன்னொரு டப்பா கொண்டு வாமா அப்படின்னா இந்த டப்பா ஊத்தியாச்சு. சரியா? இப்ப ஊத்தி முடிச்சுட்டு இதுல தண்ணி இருக்கான்னு பாருங்க. தண்ணியா இருக்கா? ஆனா அவங்க ஜெபம் பண்ண என்ன வருதா? தண்ணி நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன வருதாமா? ஆமா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிச்ச ஏசப்பா நம்முடைய ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க. ஜெபம் பண்ணா ஏசப்பா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? சரி, அப்ப சிஸ்டர் உங்ககிட்ட இவ்வளவுதான் குண்டா இருக்கா? இன்னும் இருக்குதா? அப்ப இந்த குண்டா எடுத்துட்டு உரம் வச்சிருங்க. யாராவது எடுத்துருவாங்க, இதை எடுத்து உரம் வச்சிருங்க. சரியா? அப்ப இவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துலாம் போய் சிஸ்டர்கிட்ட கேட்டா என்ன பண்ணாங்க? டப்பா பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் கொண்டு வந்து நிறைய அடிக்க வச்சுட்டாங்க. எத்தனை டப்பா இருக்கீங்க? 4 இருக்கு. சுத்தமா தீர்ந்துச்சா? ஆனா தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன வந்துட்டே இருக்கோமா? என்ன வந்துட்டு இருக்கு? கை தட்ட மாட்டீங்களா? தண்ணி. ஆனா அவங்க மறுபடியும் ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, எங்க கடன் எல்லாம் மாறணும், எங்களுக்கு என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, எண்ணெய் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. மறுபடியும் அடுத்த டப்பால என்ன வந்துருச்சா? இப்ப என்ன ஆயிடுச்சு? தீர்ந்துச்சா? இருக்கா? தீர்ந்துச்சா? சொல்லுங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஏசப்பா, இன்னும் ஒரு டப்பா என்ன ஆகல, என்ன ஆகல, நிறையல, எங்களுக்கு இன்னும் எண்ணெய் கொடுங்க. என்ன கேட்டாங்க? ஜெபம் பண்ண உடனே பாருங்க, இந்த டப்பாவோட அரைஞ்சிருச்சா? கை தட்ட மாட்டீங்களா? தண்ணி தீர்ந்துருச்சா? எண்ணெய் இதுல என்ன இருக்குது? ஆமா, எண்ணெய் அவங்க ஜெபம் பண்ணி வர வச்சாரு. நம்மகிட்ட என்ன வரல, என்ன வருது? தண்ணி வருது. அப்போ இதை தீர்ந்துச்சான்னு பார்த்தா மறுபடியும் ஜெபம் பண்ணாங்க. என்னச்சாமா? சொல்லுங்க. மறுபடியும்
அப்ப எத்தனை தடவை நம்ம ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா நம்முடைய ஜெபத்துக்கு கை தட்ட மாட்டீங்களா? இப்போ இதுல என்ன இருக்கா? என்ன இருக்கா? இது இருக்கா? இருக்கா இல்லையா? மறுபடியும் ஜெபம் பண்ணலாமா? மறுபடியும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில எல்லாம் ஜெபம். ஏசப்பா உங்க வாழ்க்கையில எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. அம்மா இந்த அப்பா எடுத்துக்கோங்க. காலிட்ட பாது அது அதை ஊற்றிட்டு இப்போ வீட்டுல இருக்கிற எல்லா டப்பாவும் தீந்துருச்சு. இந்த சிஸ்டர் வந்து ஒரு டப்பா மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே பக்கத்துல போய் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்தனே இந்த டப்பாவை மறுபடியும் ஏசப்பா என்ன பண்றாரு, சரி கவனிங்க. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னம்னா, ஏசப்பாட்ட நம்ம ஜெபிக்க 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 என் குறைவுக்கு இப்படி உட்காருங்கப்பா, திரும்பி உட்காருங்கப்பா, செவுரு இப்படியே பின்னாடி போயிடும். இப்படி திரும்பி உட்காருங்க. ஏசப்பாட்ட நம்ம ஜெபிச்சோம்னா ஏசப்பாவுடைய குறைவுகள் எல்லாம் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு ஏசப்பா ஜெபத்தை கேட்பாருன்னு? சரியா? யாருக்கெல்லாம் ஸ்கூல் பேக் வேணும், ஷூ வேணும், புது பேக் வேணும்? சில பேர்லாம் ஒரு ஜெபம் இல்லாம கண்ண முடியும். ஏசப்பா ஏசப்பாட்ட கேட்கலாமா? ஏசப்பா கேட்டா தருவாரா தர மாட்டாரா? அப்ப நம்ம கேட்கணும்னா எப்படி கேட்கணும்? அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண முடிச்சு பண்ணுங்க. ஏசப்பா ஸ்கூல் திறந்து உனக்கெல்லாம் வேண்டாமா தம்பி, நான் ஸ்கூல் போகும்போது என் தேவையெல்லாம் நீங்க சந்திக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென். சரி நீங்க உருட்டு அந்த பாட்டு டான்ஸ் ஆடுன்னு சொன்னீங்க இல்லையா? யாருக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்குமா, தெரியுமா? அந்த பாட்டு எடுத்து வச்சிருக்கீங்களா? ஓகே, பாய்ஸ் இந்த சைடு வரக்கூடாது, கேர்ள்ஸ் இந்த சைடு வரக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி போயிருக்கீங்க. டான்ஸ் ஆடும்போது பின்னாடி இங்க யார் டான்ஸ் ஆட போறீங்க? அக்கா ஆட போறீங்களா? ஓகே, முடிச்சு பப்பட் டான்ஸ் ஆட போறாங்க. ஆர் யூ ரெடி பப்பட்ஸ்? நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா? பப்பட் சைடு டான்ஸ் ஆடுவாங்க.
சூப்பர் சூப்பர் எல்லாம் சூப்பர் கிடைச்சா நீங்க கம்ப்யூட்டர் ஆஃப் படிச்சுட்டா டீச்சர்கிட்ட போய் என்ன பண்ணணும் ஹோம்வொர்க் செய்யலன்னு சொல்லணும் சரியா பொய் சொல்லி அடி வாங்கினாலும் பரவாயில்ல சரியா ஆனா பொய் சொல்லி நம்ம தப்பு செஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நல்லது செஞ்சு நம்ம ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிறோம் சரி இன்னொரு கடைசி ஒரு மேஜிக் பார்த்துடலாமா நல்லா ரெடியா இருக்கிறீங்க கடைசி ஒரு மேஜிக் பாருங்க இந்த டப்பா எப்படி இருக்கு டைஸ்ல நிறைய டைஸ் சரி இப்படி பாருங்க எப்படி இருக்கு அது என்ன கலர் இருக்கு தெரியுதா கிரீன் ரெட் ஒண்ணுமே தெரியல சரி எனக்கு தெரியுது கிரீன் ப்ளூ yellow violet ஆனா எத்தனை இருக்கு சரி இந்த ஒரு டைஸ் நிறைய பண்ணுவாங்க நிறைய வர வைக்கலாமா 1 2 3 சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எத்தனை டைஸ் இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்கா ஒண்ணுமே இல்லை வர வைக்கலாமா நிறைய வர வைக்கலாமா ஏசப்பா நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமா செய்யலாம் நம்ம கொஞ்சம் நினைச்சோம்னா கொஞ்சம் தான் நம்ம நிறைய நினைச்சோம்னா ஏசப்பா நிறைய காரியங்கள் செய்வார் ஒரே டைஸஸா டைசஸ் ஒன்னு இருந்தா டைஸ் நிறைய வந்தா என்னது டைசஸ் ஒண்ணுதான் இருந்துச்சு இல்லையா அப்ப நம்ம நல்ல பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கை ஏசப்பட்ட ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளை இப்படி கலர்ஃபுல்லா அழகா மாற்றுவோம் எப்படி மாத்துவாரு ஃபர்ஸ்ட் கருப்பா இருந்துச்சு ஒண்ணுதான் இருந்துச்சு ஆனா இப்படி நிறைய இருந்தா எப்படி இருக்கு நிறைய நல்லா இருக்கா ஜாலியா இருக்கா அப்படி ஆண்டவர் மாற்றுவோம் சரி இதுல என்ன இருக்கா இருக்கு சரி இதுல என்ன இருக்கு கிரீன் இருக்கா என்ன கலர்ல இருக்கு என்ன கலர் ஒயிட்டா இது நல்லா பாருங்க என்ன கலர் சரி நீங்க சின்ன பிள்ளைங்க ஓகே இந்த பிள்ளைங்களுக்கு இந்த கிரீன் வச்சிடலாமா மூணு இருக்கா சரி இப்போ என்ன கலரா இருக்கு என்ன கலர் ஓகே இது அப்படியே இல்லைங்க இது எல்லாத்தையும் உள்ள கலர்லாம் மாத்தலாமா என்ன உள்ள வைக்கிற பாருங்க உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கலர் சரி சொல்லலாமா 1 2 3 என்னென்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க வா கமான் சரி இப்போ வெள்ளை கலர் வந்துருச்சா ஓகேவா சரி இப்போ இதை என்ன பண்றேன் உள்ள வைக்கிறேன் முன்னாடி தானே வைக்கிறேன் சரி இதவே என்னென்ன கலர் இருக்குதுல ரெட் லைட் இது எல்லாமே தனித்தனியா வர வைக்கலாமா 1 2 எல்லாம் கலர் சொல்லுங்க ரெட் எப்படி வந்துச்சா சரி இப்போ நீங்க ரெட் குடுறா சரி ஓ நம்முடைய லைஃப் இப்படிதான் எம்டியா இருந்துச்சு எம்டியா இருக்கிற லைஃப்ல ஏசப்பா வந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாத்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையை ஏசப்பா திரும்பி கலர்ஃபுல்லா மாத்துவாரு சொல்லுங்க ஏசப்பா நம்ம லைஃப்ல வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க கலர்ஃபுல்லா மாத்துவாரு யாரெல்லாம் கலர்ஃபுல்லா மாற ஆசையா இருக்கிறீங்க ஆமா நம்ம கலர்ஃபுல்லா மாறணும் நம்ம வெறும் வெள்ளையா இருக்கிறதுனால யாராவது பிரயோஜனம் இருக்கானா இல்ல நம்ம கலர்ஃபுல்லா மாறணும்னா
நம்ம அநேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். தேங்க்யூ. போய் இடத்துல உட்காந்துக்குங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, நம்ம பப்பட் ஷோ, கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ சொல்லுங்க. போய் உட்காந்துக்குங்க. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏசப்பா நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம வாழ்க்கை, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாறும். ஏசப்பா என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா. யாரெல்லாம் ஆசீர்வாதமா மாற ஆசையா இருக்கிறீங்க? சரி, எல்லாம் முட்டி போடலாமா? ஜோம் பண்ணி பிடிக்கலாமா? ஓகே, எல்லாம் முட்டி போடலாமா? நேர் முட்டி போடுங்க பார்க்கலாம். எல்லாம் நேர் முட்டி போட்டு ஏசப்பா சமூகத்துல, அப்பா எங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாறணும், எங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கண்ணுல மூடி. எல்லாம் கண்ண மூடி கை கூப்பி ஏசப்பா சமூகத்துல கேட்கலாமா? ஏசப்பா எங்களுடைய பிள்ளைய மாற்றுங்க, நாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். எல்லாம் கண்ண மூடி நமக்கு ஒரு ஜெபத்தோட நம்ம முடிக்கலாம். எல்லாம் ஆயுதமா இருங்க. சிலங்களை கண்ண மூடுங்க. கண்ண மூடி கைகளை கூப்பி இவ்வளவு நேரம் பப்பட் ஷோ, மேஜிக் ஷோ எல்லாம் பார்த்தோம். இப்போ அர்ப்பணிக்கிற நேரம். ஏசப்பா சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி கைகளை கூப்பி, ஏசப்பா எங்களை உடைய வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிற ஆண்டவரே, மறந்துடாதீங்க, மறந்துட்டீங்கன்னா